யக்ஷினிக்குங்கிறது ஒரு தனி உலகமே இருக்குது. குபேர சம்பத்து அனைத்தும் கிடைக்கிறதுக்கு இந்த யக்ஷினியை எப்போவுமே எல்லாரும் கும்பிடுவாங்க. அதுக்கு நிறைய தியானம் இருக்குது, நிறைய பிளெஸ்ஸிங் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த யக்ஷினி வசியமோ இல்லை தேவதைகளோட ஆசியோ நமக்கு வந்து கிடைக்கும். எச்சினி அப்படிங்கிறது ஒரு பிளாக் மேஜிக் உள்ள வரும். அது இப்போ வசியம் அப்படிங்கிறது மூலிகையெல்லாம் வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இல்லைங்களா? யார் வந்து உங்களுக்கு சொன்னது யக்ஷினி வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த யக்ஷினி வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சு கொடுக்கும். தேவதைகள்னா ஒரே ஒரு தேவதை இருக்கு, அதாவது பார்வதி தேவியோட பரிவார தேவதைகள்ல ஒன்று. சொன்னாங்கன்னா உடனே அடுத்த விஷயத்த செஞ்சு கொடுக்கக்கூடிய தேவதை. கணவன் மனைவி பிரிஞ்சா இருந்தாங்க, அவங்களோட பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்து அவங்களுக்காக வேண்டி அந்த ஹோமத்தில் நாங்கள் வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணி வசிய பூஜை பண்ணுவோம். அரகுஜாவும் இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. ரீசன் வந்துட்டு விஜய் சேரத் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய வந்துட்டு இந்த மை அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட்ல வந்துருச்சு. நிறைய பேர் வந்துட்டு மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இது உண்மையான மை தானா, இந்த மை வந்துட்டு நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாமா? வசிமை வாங்கும் போது நல்ல ஒரு நறுமணம் இருக்கணும், மந்திரங்கள் அதில் ஜபிக்கப்பட்டிருக்கணும். நீங்க வைக்கும் போதே உங்களுக்கு வந்து அதுல வந்து சக்தி பவர் அப்படி கிடைக்கும் உங்களுக்கு. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க மேம். நம்ம வந்துட்டு வசியம்னு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு இந்த தேவதைகள்லாம் வச்சு நம்மளால வசியம் பண்ண முடியுங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க மேம். தேவதைகள்னா ஒரே ஒரு தேவதை இருக்கு, அதாவது பார்வதி தேவியோட பரிவார தேவதைகள்ல ஒன்று. அதாவது பார்வதி தேவி அவங்க வந்து சொன்னாங்கன்னா உடனே அடுத்த விஷயத்த செஞ்சு கொடுக்கக்கூடிய தேவதை. அதாவது இதுக்கு யக்ஷினிக்குங்கிறது ஒரு தனி உலகமே இருக்குது. யக்ஷினி, யக்ஷகர், அதாவது குபேரர், அந்த குபேர உலகம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி குபேர சம்பத்து அனைத்தும் கிடைக்கிறதுக்கு இந்த யக்ஷினியை எப்போவுமே எல்லோரும் கும்பிடுவாங்க. அது வந்து மகாலட்சுமியோட அம்சம். அது எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது, அது ஒரு தீய சக்தியோ அப்படியெல்லாம். எப்படி அந்த மூலிகையை வந்து அந்த மூலிகையே நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும், இந்த யக்ஷினியை இந்த மூலிகையை இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இந்த இந்த மூலிகையோட இந்த மூலிகையை வந்து நீங்கள் கலந்து யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்குரிய விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த யக்ஷினியே நமக்கு அதில் வந்து சொல்லும். ப்ளஸ் நமக்கு வந்து அது வந்து நிறைய இமீடியட்டாக உங்களுக்கு யக்ஷினியை வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நிறைய தியானம் அந்த மாதிரி மெடிடேஷன் அந்த மாதிரி போகும்போது. அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, உடனே இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், 111 மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், 222 மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை 339999 அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. உடனே ஆகுமா அப்படி கேட்டால் கிடையாது. ஏன்னா அதுக்கும் வந்து நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது அந்த அந்த டைம் வந்து வரணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு 108 வாட்டியோ இந்த மாதிரி நிறைய ஜபிக்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது ஆகும். எல்லாத்துக்கும் அந்த தியானம் கண்டிப்பாக அவசியம், தவம் அவசியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி வரும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொன்னால், ஒன்றை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கை வசப்படும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து உடனே இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ண வந்ததுன்னா உடனே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடந்திருக்குமே, நடக்காது. அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, அதுக்கு நிறைய தியானம் இருக்குது, நிறைய பிளெஸ்ஸிங் இருக்குது, மேலேருந்து ஆசீர்வதிக்கணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த யக்ஷினி வசியமோ இல்லை தேவதைகளோட ஆசியோ நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தவம் இல்லை, முன்னாடியே நம்ம வந்து ஜென்மத்தில் தவம் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஓகே. இல்லாட்டா எங்கள் மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லி நீங்கள் செஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கும். மேம், இப்போது இந்த எச்சினி வசியம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ எச்சினி அப்படிங்கிறது ஒரு பிளாக் மேஜிக் உள்ள வரும். அது இப்போ வசியம் அப்படிங்கிறது மூலிகையெல்லாம் வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இல்லைங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்பொழுது அது எப்படி புரிஞ்சுக்கலாம் மேம்? யார் வந்து உங்களுக்கு சொன்னது யக்ஷினி வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீசக்கரமில் அத்தனை தேவதைகளும் குடியிருக்கும். அந்த 64 அந்த இதுவும் இருக்கும். அந்த தேவதைகளோட இது
பீஜாட்சரம் அந்த இதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி தானே அந்த இதில் வருது. ஸோ அந்த தேவதைகள் வந்து எப்படி உங்களுக்கு பிளாக் மேஜிக்கில் வரும்? கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து இதை வசியம் பண்ணுறதுக்காக வந்து பார்வதி தேவியோட அம்சமாக இருக்கும்போது அது எப்படி பிளாக் மேஜிக் ஆகும்? அது ஆகாது. அது அந்த யக்ஷினி வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சு கொடுக்கும். அதாவது உங்களுக்கு தனம் வேணும் அப்படின்னு நினச்சா, பணம் வரவு வேணும் அப்படின்னு நினச்சா, அதுக்கு அந்த தீபாவளி போது நம்ம வந்து சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுப்போம். அந்த மந்திரங்களும் பண்ணி நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணி ஒரு 1,08 வாட்டி அந்த மந்திரத்துலேருந்து அந்த வசியமை நம்ம எடுக்கும்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனை, சண்டை சச்சரவு இருக்கிறது நீண்ட காலமாக நாங்கள் வசியமை கொடுத்தும் சிலருக்கு வந்து ஒர்க் ஆகாமலாம் இல்லை, எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படி சொன்னால் தீபாவளி வரலும் இருந்தாங்கன்னா அந்த தீபாவளிக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கும்போது உடனே அடுத்த க்ஷணம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மைய அந்த டைம் மட்டும் எடுத்து கொடுப்போம். அதில் உங்களுக்கு சாதாரணமான வசியமை மூலிகைக்கு ஒவ்வொருத்தங்க ஜாதகம், அந்த டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அது தனியாக ஒரு வசியம் பண்ணி கொடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேம் இப்போது நம்ம வசியமை அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது மேம் இப்போ வந்துட்டு இந்த அரகஜாவும் இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. இப்போ ரீசன் வந்துட்டு விஜய் சேரத் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய வந்துட்டு இந்த மை அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டில் வந்துருச்சு. நிறைய பேர் வந்துட்டு மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இது உண்மையான மை தானா, இந்த மை வந்துட்டு நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் மேம்? நம்ம வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட இருந்து மை வாங்கும்போது, ஆனால் இப்போ ஸ்கேம்ஸ்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மை வந்துட்டு வேலை செய்யாமல் போகலாம் அந்த மாதிரிலாம். ஸோ ஒருத்தவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம். ஒருத்தவங்க வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து வாங்கலாம்? இப்போது நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். என்கிட்டயே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயமா நான் வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தேன். உடனே அந்த பொண்ணு வந்து கேட்டாங்க, நாங்களே வந்து இந்த அட்ரஸ்க்கு நாங்களே இந்த வசியமையை அனுப்பி விட்டுடலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு டைரெக்டாலாம் நமக்கு வரல. நான் இங்கே வந்து உட்காந்து பேச வரும்போதே வந்து எனக்கு அங்கேருந்து கடவுள்கிட்டேருந்து எனக்கு சில ரகசியங்கள் கடவுளுக்கும் எங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தாத்தா வேறு சித்தர் இல்லையா? ஸோ அவங்களும் நோட்டில் எழுதி வச்சுருந்தபோது இது வந்து உண்மைதானான்னு நான் யோசித்து பார்த்து அதை வந்து ஆராய்ஞ்சி 4 பேருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மிக்சிங் எல்லாம் இது பண்ணி நாங்களும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மிக்சிங்கோட இருக்கும்போது சில மந்திரங்களும் உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த வந்து வசியமையும் வேலை செய்யும். சாதாரணமாக ஏதோ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிலாம் வாங்கினா அது வேலையே செய்யாது. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, சண்டைக்கு வர வேண்டாம். ஆனால் வந்து இதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த 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 மையோட இது வந்து இந்த மூலிகை சேரும்போது தான் அந்த வசியமைக்குரிய சக்தி வந்து கிடைக்கும். ஸோ அந்த வசியமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய நறுமணம் இருக்கும், நல்ல நல்ல நறுமணம் இருக்கும். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ்லேயே உங்களுக்கு அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது கூட நாங்கள் வந்து சில ரக்ஷையும் கொடுப்போம். அந்த ரக்ஷையும் கட்டும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரக்ஷை அப்படிங்கிறது என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றியும் சொல்லலாம் மேம் இந்த வீடியோவில். ரக்ஷை அப்படிங்கிறது வந்து அந்த ஹோமங்கள் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஹோமங்கள் அவங்களோட பேர், இப்போ வந்து கணவன் மனைவி பிரிஞ்சா இருந்தாங்க, அவங்களோட பேர், ராசி நட்சத்திரம் கொடுத்து அவங்களுக்காக வேண்டி அந்த ஹோமத்தில் நாங்கள் வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணி வசிய பூஜை பண்ணுவோம். அந்த வசிய பூஜை பண்ணும்போது அதுலேருந்து எடுக்கிற மை, அதுலேருந்து அந்த மூலிகைகள் ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அந்த மாதிரி டிஃபர் ஆகும்போது அந்த மூலிகையை வச்சு நாங்கள் பூஜை பண்ணும்போது அந்த ஃபயரில் பண்ணும்போது 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா நம்மளோடது, நீர், நிலம், நெருப்பு, காற்று. அதில் ஒரு இது வந்து தீ. ஸோ அந்த தீயில் வைக்கும்போது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா எல்லாம் அதில் வந்து அழியும். நெருப்பில் ஒரு தீங்க நம்ம இப்போ மிளகா உப்புலாம் சுற்றி நம்ம போடும்போது அந்த நெருப்பில் போடும்போது உங்களுக்கு அந்த நம்ம விட்ட கெட்ட சக்தி போகிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த இதில் இருக்குது. அதுக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்லி சில தேவதைகள்லாம் அப்படியே காட்சியாக கொடுக்கும். அப்படி இருக்கச்ச அதுலேருந்து எடுக்கிற மையை கொடுக்கும்போது அந்த கணவன் மனைவி பிரச்சனை, லவ்வர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக என்ன சொன்னாலும் கேட்காம ஒருத்தர் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பழசையே போட்டு அரைச்சிட்டே இருப்பாங்க.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நிறைய லேடிஸ்க்கு, நீங்கள் பழசை வந்து மறந்துடுங்க. நெக்ஸ்ட்டு போனது போயிடுச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. யூ கேனாட் சேஞ்ச் த பாஸ்ட். பட் ஃப்யூச்சரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னா நம்ம இஷ்டப்படி. அதுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை செய்யும் போது உங்களுக்கு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய விஷயத்தங்களை இந்த மாதிரி சாதிச்சுக்கோங்களேன். இந்த வசியமை செஞ்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது பாதிப்பா அப்படி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாங்கள் உள்ளுக்கு கொடுக்கறதில்ல, நெத்தியில் தான் வச்சுக்கணும். வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த லவ்வர்ஸ் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அப்படின்னதுன்னா அவங்களுக்கும் நல்ல ஒத்துமையாகிடுறாங்க. கோர்ட்டு கேஸ் அப்படி போயிட்டு டைவர்ஸ் வரலும் போனவங்க எல்லாமே திரும்பி வந்திருக்காங்க இந்த விஷயமை கொடுத்து அந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடந்துடுது. நடந்து முடித்த உடனே திருப்பி வந்துட்டு இவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை போட்டுட்டு சரியாக அவங்க அதை கண்டினியூ பண்ணாமல் இவங்களாவே திரும்பி வந்துடுறாங்க. அப்படி இருந்தனா அவங்களுக்கு திரும்ப பண்ணி தான் பண்ணணும் அந்த மாதிரி இது. ஸோ வசியமை வாங்கும்போது நல்ல ஒரு நறுமணம் இருக்கணும். அடுத்து மந்திரங்கள் அதில் ஜபிக்கப்பட்டிருக்கணும். அடுத்து வந்து அது வந்து நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த சக்தி பவர் அப்படி கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு மேஜிக் மாதிரி. எனக்கு இப்போவே உங்ககிட்ட பேசும்போது ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தெரியுது. சீரியஸாக அந்த மாதிரி நடக்கும். ஓகே மேம். இப்போது நம்ம வந்துட்டு தொடர்ந்து இந்த மைகள் பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? இப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் கூட நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு வசியமை மூலமாக சரி பண்ணலாம் மேம்? நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போது ஜாப் இல்லைன்னா கூட ஜாப் கிடைக்குது. அந்த வசியமை வச்சுட்டு போகும்போது இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னு அந்த வசியமை வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்குது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அந்த மை நடக்கிறது. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தது தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒழுங்காக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை விட்டுட்டு போய் இன்னொருத்தங்களோட இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே திரும்பி வர வைக்கிறதுக்கு, சப்போஸ் அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்தது விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்பி வைக்கிறதுக்கு அந்த வசியமை யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போது நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன் மேடம், கல்யாணம் அவங்களுக்கு என்னோட நான் பார்த்துட்டு இருந்த பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அப்படிங்கிறவங்க கூட இந்த வசியமை யூஸ் பண்ணும்போது அவங்க சேர வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டைவர்ஸ் போகிறவங்களுக்கு இதுக்கெல்லாமே வசியமை வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போது நிறையா வந்துட்டு பொண்ணுங்க தான் வந்துட்டு டிப்ரெஷனில் போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நிறையா வீடியோஸில் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் மேம். இப்போது பெண்கள் வந்து உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேம்? இப்போ சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கிற மாதிரி மேம்? முக்கியமாக இந்த லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டு அவன் வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்கான், என்னால் வந்து இவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த லிவின் போகிறதுக்கு முன்னாலேயே இவங்க நிறைய வாட்டி யோசிக்கணும். அந்த பையன் வந்து கரெக்டாக இருக்கானா, இல்லை அந்த பொண்ணு கரெக்டாக இருக்கான்னு நிறைய வாட்டி யோசிக்கணும். ஏன்னா லைஃப் ஒரு டைம் தானே, திருப்பி வராது. ஸோ நிறைய வாட்டி யோசிச்சுட்டு அந்த லிவின் போயிட்டாங்க அப்படின்னாக்கா ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணும்போது அதுக்காக அந்த ஒரு காரியத்தோடையே இந்த ஜென்மம் வந்து முடிஞ்சிடாது இல்லையா? ஸோ அதனால் இவங்க நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், டெய்லி ரொட்டீன்ஸ் இருக்குது. அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது ஸோ இதுலேயே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல் டைமாக டிப்ரெஷன்லேயே போயிட்டு எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல, சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, எந்த வேலையும் இல்லை. ஃபோன் வருமா அவங்ககிட்டருந்து, ஃபோன் வருமான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக் பண்ணி அப்படிலாம் போகிறவங்களுக்கு இந்த வசியமை வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். மேம் இப்போது இந்த பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேம் வசியமை பயன்படுத்தும் போது இந்த பிளாக்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அவங்க பிளாக் பண்ணுறதுக்கு திருப்பி அவங்க இப்போ எப்படி பிளாக் மட்டும் தான் ரிமூவ் ஆகுமா, இல்லை அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு திருப்பி சேர்ந்து திருப்பி பிரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்களா? அதுதான் ஒருத்தங்களுக்கு பிளாக் பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்க மாதிரி. ஒரு பிளாக் பண்ணுறதுங்கிறதே ஒரு அசிங்கம் தான். அது வந்து மெச்சூரிட்டி இல்லாதவங்க பண்ணுற வேலை. பிளாக் பண்ணுறது, அன்பிளாக் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, அன்பிளாக் பண்ணுறது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து
இப்போ லேடி இருந்தாங்கன்னா அவங்க இவங்களுக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க. அது எல்லாமே அப்படியே மறந்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த டைம் மட்டும் அன்பிளாக் பண்ணி வச்சுக்கிறது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய லேடிஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிளாக்லேருந்து எடுக்க கண்டிப்பாக முடியும். அவங்களோட திருப்பி கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறதுக்கு முடியும். அவங்க ஜென்மத்துக்கும் உங்களை விட்டு போகாத அளவுக்கு பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மேம் இப்போ சில பேர் இப்போது நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களே உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா யாரும் வந்து ஜென்ரலாக வந்து தன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அதனால் என்னால் வந்து அவங்கள கொண்டு வந்து நிறுத்தவும் முடியாது. மேம் இப்போ சில பேர் வந்துட்டு ஃபேக்காகவே இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு ட்ரூ லவ்வே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க ரொம்ப ட்ரூவாக தான் இருந்திருக்கிறாங்கன்னு நம்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. இப்போது 2 ஆப்ஷன் மேம். அந்த ஃபேக்காக இருக்கிறவங்கள வந்துட்டு ஓகே உண்மையாக லவ் பண்ண வைக்க முடியுமா, அப்படி இல்லைன்னா ஓகே அவங்க ஃபேக்காக இருக்காங்கிறது இவங்களுக்கு புரிய வச்சு அதை பிரித்து வைக்க முடியுமா? இது 2 பண்ண முடியுமா மேம்? அதாவது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவலோட ஆசையும் அவங்களோட எண்ணங்களும் பொறுத்தது. இப்போ ஃபேக்காக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேணும் அவன் அப்படிங்கிறாங்க. சரி ஃபேக்காக இருந்தாங்கன்னா அப்போ அவங்கள சரி கட்டணும். சரி பண்ணிவிட்டு அவங்களோடைய சேர்த்து வைக்க முடியும். ஆனால் இவங்க காலம் ஃபுல்லாக அந்த ஃபேக் மனுஷனோட வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனால் அன்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணலாம். ஒரு சில காலகட்டத்துக்கு அவங்களுக்கே தோணிடும், ஐயையோ இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம லவ் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் ஏமாற்றிட்டு போனால் சும்மா விடக்கூடாது. ஏமாற்றிட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட வரலாம். நாங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து சேர்த்து வச்சுருவோம். ஏமாற்றணும்னு நினச்சி ஒருத்தங்களை ஏமாற்றினாங்கன்னா அவங்கள விடவே கூடாது. நான் உண்மையாக சொல்கிறேன், கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாருக்கும் விமென்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களை ஒருத்தங்க ஏமாற்றணும்னு நினச்சா அவங்கள விடவே விடாதீங்க. எப்படி இருந்தாலும் சரி, எங்ககிட்ட வந்தாலும் சரி, யார்கிட்ட வந்தாலும் போய் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் நடத்திக்கோங்க. கண்டிப்பாக மேம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எப்பயும் நீங்கள் வந்துட்டு உமனுக்கு தான் சொல்லுவீங்க எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோலையும் அதை பற்றி நிறையா சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.